வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 4 இன்னைக்கு வேர்ல்டு பிரெய்லி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூயிஸ் பிரெய்லி அப்படின்ற ஒரு பர்சன். இவர் 3 வயசில் என்னென்னா வீட்டு பின்னாடி விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் அவருடைய கண்ணில் தவறுதலாக பட்டுருது. அதனால் ஒரு பார்வை பாதிக்கப்படுது. அப்போ ஒரு பெரிய லெவலில் மருத்துவ ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் ஒரு பக்கம் பார்வையில் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புன்றது அப்படியே தொடர்ந்து அவருடைய இன்னொரு கண்ணுக்கும் பரவுது. அவருடைய இன்னொரு கண்ணும் பாதிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மாதங்களே 2 பார்வையும் அவர் இழந்து போகிறாரு. ஆனாலும் அவருக்கு படிக்கணுன்ற ஆசையினால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராயல் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு இடம் பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பார்வையற்றவங்களுக்குலாம் படிப்பு சொல்லி தந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல அவர் ஜாயின் பண்ணுறாரு. அவரும் படிச்சுட்டே இருக்காரு. அவருடைய ஆர்வம்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ நல்லாவே படிக்கிறாரு. இருந்தாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா அங்கே சரியான ஒரு நிதி உதவின்றது அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கிடைக்காம போயிடுது. ஏன்னா பார்வையற்றவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு படிப்பு கொடுக்கணும் அப்படின்றது பெரிய இன்ட்ரெஸ்ட் யாரும் செலுத்த மாட்டாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த இடமும் பாதிக்கப்படுது. இருந்தாலும் வேலண்டைன் ஹாயோ அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் நல்ல டேலண்டான ஒரு பர்சனாக இருந்தனால வேலண்டைன் ஹாயோ அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன ஒரு பிரச்சனையை மேற்கொள்கிறாங்கன்னா, இவங்க படித்த அந்த புத்தகங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ரொம்ப பெருசாக இருக்குது. அதை படிக்கிறதோ வாசிக்கிறதோ ரொம்ப கடினமான ஒன்றா இருக்குது. ஏன்னா இந்த பார்வையற்றவங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, கையை வச்சு நம்ம தொட்டு உணர்றது மூலமாக படிக்கிறதா இருக்கணும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய புத்தகமாக இருக்குது. ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னா அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு புத்தகமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது எல்லாமே பிரெய்லியோடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்திலாம் பார்த்தீங்கன்னா, நெப்போலியனுடைய படையில் தளபதியாக இருந்த சார்லஸ் பார்பியர் அப்படின்ற ஒருத்தர் 1821 இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பார்வையற்றவங்களுக்காக 12 புள்ளிகளை வச்சு ஒரு மெத்தட் உருவாகிறார். இது என்னென்னா, இராணுவத்தில் மறைமுகமான குறியீடுகளை பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை என்ன பண்ணுறாருன்னா, பார்வையற்றவங்களுக்கு பயன்படுத்தலாமே சொல்லிட்டு அவர் ஒரு முறையை உருவாக்குறாரு. அதன் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லித்தராரு. இதில் ஈர்க்கப்படுற நம்ம பிரெய்லி என்ன பண்ணுறாருனா, இதை விட நம்ம பயங்கர சிம்பிளாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 6 புள்ளிகளை வச்சு முதல் முறையாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த 6 புள்ளிகளை வச்சு அவர் கண்டுபிடிக்கும்போது அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு. அப்படி இருந்துமே கூட அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியும் முடிக்கிறார். இது வெறும் படிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இசையை பற்றி படிக்கிறதுக்காகவும் இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அதுலேயும் நிறைய மாற்றங்களையும் கொண்டு வராரு நம்ம பிரெய்லி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 6 புள்ளிகளோட ரொம்ப சுலபமாக ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்வையற்றவர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாரு நம்ம பிரெய்லி. இருந்தாலுமே இவர் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் யாருமே இதை பெரிய லெவலில் கண்டுக்கவே இல்லை. இவர் படித்த அதே இன்ஸ்டிடியூட்லேயே இவர் பேராசிரியராகவும் இருக்கிறாரு. அப்படி இருந்துமே இவருடைய இந்த கண்டுபிடிப்புக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல. யாருமே இதை ஒரு பெரிய விஷயமாகவும் எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் கடைசி வரைக்கும் போராடி பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு அந்த சமயத்தில் காச நோய் ஏற்பட்டதுனால இவர் இறந்தும் போகிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் இறந்து பல வருடங்கள் கழித்து என்ன ஆகுதுன்னா, பார்வையற்றவங்களுடைய படிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மாறுது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவருடைய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 133 மொழிகளில் இவருடைய இந்த பிரெய்லி மொழின்றதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்வையற்றவங்க இன்றைக்கி பட்டதாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பிரெய்லின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பெல்ஜியம், இத்தாலி இந்த மாதிரியான நாடுகளில் இவருக்காக நாணயங்களே விடுறாங்க. அதே மாதிரி 19969 அப்படிங்கிற ஒரு சிறு கோல் இருக்குது. இது அந்த கோளுடைய என்ன சொல்லுவாங்க. ஸோ இந்த கோளுக்கும் இவருடைய பேரையும் வைக்கிறாங்க. 2006 கூகுள் இவரை பெருமைப்படுத்தின விதமாக அந்த டூடில் கூட வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 36 மில்லியன் மக்கள் பார்வையற்றவங்களாக இருக்கிறாங்க. இதில் பல மில்லியன் மக்கள் இன்னைக்கு பட்டம் பெற்றிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் லூயிஸ் பிரெய்லின்ற பர்சன் தான். ஆனால் அவர் இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்ச இந்த படைப்பை நாங்கள் பெரிய லெவலில் கொண்டாடாமல் விட்டுட்டோம், அவர் அங்கீகரிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி வருத்தத்திலேயே பிரான்ஸில் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை புதைச்ச இடத்துலேருந்து தோண்டி எடுத்து அவருடைய எலும்புகளுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க இவருடைய 100வது அனுசரிப்புகளை. இப்படிப்பட்ட ஒருத்தரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காகவும் இந்த எழுத்து முறையை பற்றி மக்களுக்கு சொல்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட தினம்தான் வேர்ல்டு பிரெய்லி டே ஜனவரி 4 அனுசரிக்கிறாங்க. இன்றைக்கி வேர்ல்டு ஹிப்னாட்டிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க. ஹிப்னாட்டிசம்னே நமக்கு முதல்ல அந்த அன்னியன் படத்தில் வர அந்த சீன் தான் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஃப்ரான்ஸ் மெஸ்மர் அப்படின்ற ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஹிப்னாட்டிசம் பற்றியான நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. அதுவும் இந்த பொது மேடைகளில் மக்கள் நிற்க வச்சு அவங்களை ஹிப்னடைஸ் பண்ணி காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். ஸோ அவர் அதுக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா த ஃபினோமினன் அனிமல் மேக்னடைசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த காந்த புலத்தை நம்ம மாற்றுறது மூலமாக அதில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசையின் மூலமாக ஒருத்தரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய மெத்தடுகளை இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். மனநல மருத்துவர்கள் நிறைய பேர்
பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹிப்னாட்டிசம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, இது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பற்றின ரிசர்ச்சுகளை மேற்கொள்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரைட் அப்படின்ற ஒரு பர்சனும் ஸ்காட்டிஷை சார்ந்த ஒருத்தர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, இவரை சார்ந்த இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஹிப்னாட்டிசம் நபர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைச்சு 1843 என்ன பண்ணுறாருனா, இந்த ஹிப்னாட்டிசத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு விதையை வந்து அமைக்கிறாங்க இந்த குழு சேர்ந்து. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்னாட்டிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு. உருவாக்குனதுக்கு மேஜரான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஹிப்னாட்டிசம்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோக்குவர்மம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குல்ல, 7ஆம் அறிவு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பார்ப்பார், பார்த்த உடனே போயிட்டு எல்லாரையும் அடிக்கிறது, மேலேருந்து குதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அண்ட் தமிழில் கூட பார்த்தீங்கன்னா அந்தகாரம்னு சொல்லிட்டு ஒரு படம், இந்த படத்தில் கூட அந்த ஹிப்னாட்டிசம் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காட்டியிருப்பாங்க. பட் இது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல், ஏன்னா அந்த படத்தில் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவான விஷயங்களாகவே அதை காட்டியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. ஹிப்னாட்டிசம் மூலமாக இதை பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு பர்சன் முழுமையாக தன்னை வந்து அர்ப்பணிக்கும் பொழுது, அதாவது அவங்களுமே சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஹிப்னாட்டிசமே பண்ண முடியும். இல்லைனா ஹிப்னாட்டிசம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்கிறாங்க. அண்ட் மெஸ்மரிசம் அப்படிங்கிறது வேறு, ஹிப்னாட்டிசம்ன்றது வேறு அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த நோக்குவர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர ஃபேமஸானலாம் ஓடிட்டே இருந்தது. அண்ட் இது வந்து என் பர்சனலாகவே என் லைஃப்பில் நான் இதை பார்த்துருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கு வர்மத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. 108 விதமான வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த இடத்த வந்து நமக்கு கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம பாதிப்பை ஏற்படுத்தும் போது அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அண்ட் நான் ஒரு முறை வந்து ஷூட்டிங்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஷோவோட டேரக்டராக நான் இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடியவங்களாம் பேசுகிறப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த ஊரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. டைனமிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுப்பாங்க. எப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸை வெளில கொண்டு வராங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணை கட்டிக்கிட்டே வந்து ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா அதில் புக்கை வந்து படித்து காட்டுவாங்க. அண்ட் சில பொருட்கள் எடுத்து போய் நம்ம மறைச்சி வச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்க வந்து அதை கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாமே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. அதில் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அவர் பண்ண சொல்லுவார். இது எல்லாமே அவங்க பண்ணாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பர்சன்ட்ட பேசிட்டு இருந்தபோது தான் நோக்குவர்மன்ட்டு அது உண்மையாக அதை பண்ண முடியுமா கேட்கும்போது, நான் உங்களுக்கு அதை பண்ணியே காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு பர்சனை கூப்பிட்டு அவர் என்னை அடிக்க வர சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன் அப்படின்னும்போது அவர் அடிக்க போனார். அந்த சமயத்தில் ஒரு ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் அவர் அடிக்கிறதுக்காக இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கை வாங்கின அந்த பர்சன் என்ன பண்ணாங்கன்னா, சடனாக அவர் நோக்கி வரும்பொழுது அந்த ஹை பீமை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் சிமிட்டுவோம்ல, அந்த மாதிரி அவரும் அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணார். சடனாக அவர் அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் நில குறைஞ்சி கீழே விழுந்தார். விழுந்த அடுத்த செகண்ட் இவர் போய் டக்குன்னு அவருடைய கண்ணில் கையெல்லாம் வச்சுட்டு ஏதோ சில விஷயங்கள்லாம் பண்ணார். தண்ணிலாம் தெளித்தாங்க, அந்த அவங்க தலையெல்லாம் தட்டி கொடுத்தாங்க, முதுவெல்லாம் தட்டி கொடுத்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour எனக்கு தெரிஞ்சு அவர் அதுக்கப்புறம் தான் வந்து இயல்பான நிலைக்கே வந்தார். அண்டு இது நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு போய் அவர் உட்கார வச்சுட்டாங்க. நான் ஃபோன் பேசலாம் சும்மா அந்த பக்கம் வரும்போது அவர் சும்மா எட்டி பார்த்து அவர் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு. நான் இவர் கீழே விழுந்தப்போ ஒரு நிலமையில் இருந்தார்ல, அதே நிலமையில தான் அவர் வந்து அங்கேயும் உட்காந்துட்டு இருந்தார். நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் நடிக்கலாம், நம்ம பார்க்காத பொழுது அவங்க நடிக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. அப்படின்னும் பொழுது எனக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம்ன்றது இன்னும் அதிகமாகவும் ஆரம்பிச்சுது. ஸோ இது நேர்லேயே நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நோக்குவர்மத்தினுடைய ஒரு சின்ன கிளை தான், ஒரு சின்ன பகுதி தான் பார்த்திங்கன்னா இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், நான் எதையுமே வந்து முட்டு கொடுத்து தூக்கணும், யாருக்கும் ஆதரவாக தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஜஸ்ட்டு நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வமான விஷயங்களை, கட்டுரைகளை, ஆர்டிகல்ஸை உங்கள் முன்னாடி நான் அப்படியே காட்டுறேன். எது உண்மை, எது பொய், எது ஹாப்பி, எது ஓகே அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு நான் பார்த்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். நம்ம யாருக்கும் பகை இல்லாமல் போயிடுவோம். சரி, விஷயத்துக்கு வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதுக்காக ஒரு டே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்னாட்டிசம் மூலமாக வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் பண்ண முடியும். இப்போ நம்மகிட்ட போனோம் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனையை உருவாக்கி நம்மளே அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம குணப்படுத்த முடியும். அதாவது மன சோர்வில் இருக்கவங்களுடைய தூக்கமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லாட்டி மன ரீதியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஹிப்னாட்டிசம் மூலமாக நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இது நெகட்டிவான விஷயம் கிடையாது, நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று தான், டாக்டர்ஸ் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த ஹிப்னாட்டிசம் பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி மக்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு தினம் தான் இந்த வேர்ல்டு ஹிப்னாட்டிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிக்கிறாங்க ஜனவரி 4. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒகேனி தினம் அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனுசரிக்கிறாங்க. நைஜீரியாவில் ஒகேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறது, கைவினைப் பொருட்களை செய்கிறது, அப்புறம் அந்த கடல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த தொழில்கள் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தக்கூடிய இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க, 20ஆம் நூற்றாண்டில் உள்ளே வராங்க.
அப்படி வந்த அந்த சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட ஒரு வணிக தொடர்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை வந்து நைஜீரியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு இவங்கள அதுக்கு வந்து உட்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு அப்போவே இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நாடு வந்து முடிவெடுத்துறாங்க, அதை நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, டச்சுக்காரங்க உள்ளே வராங்க. 1956லேருந்து 1991 இடைப்பட்ட கேப்பில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் வளத்தை வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய எண்ணெய் வந்து அந்த கடலில் லீக் ஆகி அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையும் அவங்க நிறைய டைம் வந்து எதிர்த்து பார்க்குறாங்க, பட் ஆனால் முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்குது, மக்களுடைய பிரச்சனை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு 1993 என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த ஒகேனி அப்படின்ற ஒரு பிளேஸில். ஸோ மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராட அதுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமும் வந்து மக்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து மக்களை தான் அடக்க முயற்சி பண்ணாங்களே தவிர்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்றது கிடைக்காம போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் ஒகேனி அப்படின்ற ஒரு பிளேஸில் இந்த பிரச்சனைன்றது போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் 1993 ஜனவரி 4 மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்த அந்த ஒரு நாள் நம்ம எல்லாத்துக்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இதே மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளுடைய அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஒகேனி நாள் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒகேனி மக்கள். நியூட்டனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. நியூட்டன் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன வயசில் அந்த ஆப்பிள் தலையில் ஊந்துது, அதுக்கப்புறம் அந்த புவியீர்ப்பு விசையை பற்றி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நியூட்டனுடைய பல விதிகள் நம்மளுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு. அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸில் பயங்கரமான ஒரு பர்சனை அவர் பார்க்க போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முறையாக வந்து ஒரு தொலைநோக்கி கண்டுபிடிச்சாரு. அவர் உருவாக்குன அந்த மெத்தடை தான் இன்றைக்கி வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தொலைநோக்கிகளில். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒயிட் ரே இருக்கு இல்லையா, வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை 7 கற்றையாக பிரித்து 7 வண்ணங்கள் பிரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொன்னவர் இவர் தான். நிறைய விதிகளை உருவாக்குனவர், நிறைய கோள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சயின்ஸில் வந்து புதுமையை காட்டின ஒரு பர்சன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடி தானே ஆகணும். அப்படி கொண்டாடுற நாள் தான் இந்த ஜனவரி 4. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இவருடைய பிறந்தநாள் 25 டிசம்பர் 25 இல்லை ஜனவரி 4 ஒரு பெரிய குழப்பமே இருக்குது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. இது எப்படிப்பட்ட குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் டிசம்பர் 25 தான் வந்து பிரதானமாக கொண்டாடிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கிறிஸ்மஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாளோட ஒத்து போகிறதுனால அதை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிகோரியன் நாட்காட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல இந்த நாட்காட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 தான் வருது. இது எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜனவரி 1 இதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஒரு 10 மாதம்னு இருந்த இந்த வருஷத்தை வந்து 12 மாதமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரிவுகள்னால தான் இந்த பிரச்சனை வந்து உருவாயிருக்கு. அட் த சேம் டைம் இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சில பேர்லாம் நட்சத்திர பிறந்த நாள்னு கொண்டாடுவோம். அதாவது இன்றைக்கி 4ஆம் தேதி அவர் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு 4 நாள் கழிச்சோ 4 நாளுக்கு முன்னாடியும் வந்து கொண்டாடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 25ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் நியூட்டனுடைய பிறந்த நாள்னே கொண்டாடுறாங்க. பரவாயில்ல, இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சவருக்கு 10 நாள்னா 100 நாள் கூட கொண்டாடலாம். ஸோ அப்படிப்பட்ட நியூட்டனுடைய பர்த்டே தான் ஜனவரி 4. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பண்ணியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.